ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹைக்கிங் வந்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் ஹைக்கிங்னால வந்து தெய்வ தரிசனத்தோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இந்த கோயில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமலை திருமண பெருமாள் கோயில். இது வந்து குன்னத்தூரில் இருக்குது. இந்த குன்னத்தூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு திருப்பதி ஹைவேஸில் வந்து லக்ஷ்மிபுரமுக்கு அப்புறம் ஒரு பெட்ரோல் பங்க் வரும். நாராயணான்னு இந்த ஒரு பெட்ரோல் பங்க் வருது. அந்த பேர் சரியாக தெரியல எனக்கு. ஸோ அந்த பெட்ரோல் பங்குக்கு லெஃப்ட்டில் ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பெருமாள் கோயில் வரும். ஸோ இங்கே வந்துட்டு போகிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக கல்யாணம் ஆகான்னு இருக்காங்க. நாங்களாம் வந்து 90s கிட்டு, ஸோ அதனால தான் வந்திருக்கோம். வாங்க நம்ம மேலே போவோம். பொதுவாக இந்த இடத்துல பைக் பார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஊர் உள்ளே தான் விட்டு வரணும். ஊர் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ அவங்க விட்டால் சேஃபாக தான் இருக்கும். மற்றபடி வந்து இந்த மாதிரிலாம் விட்டு போகாதீங்க. ஏன்னா யாரையும் நம்ம எந்த ஊர்லேயும் யாரையும் நம்ப முடியாது. ஸோ அதனால் பார்த்துங்க. நாங்கள் இது ஃபஸ்ட் டைம்னால நாங்கள் வந்து வண்டியில் தான் வந்துட்டோம், காரில் வந்திருக்கோம். வாங்க நம்ம மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, கல்யாண பெருமாள் கோவில். கோயில் நடை திறப்பு நேரம் காலையில் 8லேருந்து 10 வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து 4லேருந்து 6 வரைக்கும் உள்ள தரிசனம் இருக்கும். அந்த டைமில் வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா இது மேலே தான் நம்ம போக போகிறோம். மேலே போக போக இடம் வந்து குறுகலாக போகுது. 6, 7, 8, 10, 11, 12. ஸோ அப்படியே வந்துட்டுருக்கோம். 20 படிக்கட்டு வந்துருக்கோம். 1, 2, 3, 4, 5, 6, 40, அதுக்குள்ள 40 படி வந்துட்டோம். வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மூட்டையை தூக்கிட்டு மேலே போயிட்டு இன்னும் எவ்வளோ தூரம்னு தெரியல. இது வந்து மினி ஹைக்கிங்னே சொல்லலாம். வாவ், வாங்க இன்னும் மேலே போனால் நிறைய விஷயம். கோயில் அவ்வளோவா யாரும் வரமாட்டாங்க போல இருக்கு இந்த கோயிலுக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் வர்றது நானும். ஆமாம், நீங்கள் மட்டும் இல்லை, நானும் தான். அதனால தான் வந்து நம்ம பைக்கில் வரல. ஏன்னா ஹைக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஊர்லன்னு இல்லை, இந்த நாட்டிலன்னு இல்லை, எங்கே போனாலும் எந்த நாட்டில் நீங்கள் போனாலும் வந்து பைக்குக்கு வந்து பாதுகாப்பு கிடையாது. ஸோ மக்கள் நடமாட்டம் இருந்ததுன்னா ஓகே, இல்லாத இடங்கள்ல வந்து சேஃபாக இருக்கணும். நல்ல வேலை நாங்கள் பயந்துகிட்டே வந்தோம். இங்கே ஏதோ வீடு இருக்காதுன்னு நினச்சோம். பரவாயில்ல, பக்கத்துலேயே ஒரு வீடு இருந்தது. அவர் என்ன சொன்னார், வீடு வண்டி எங்கள் வீட்டாண்டு இட்டு போங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ஆனால் நல்ல ஆளுங்க, நல்ல கேரக்டரில் தான் இருக்காங்க ஆளுங்க. கோயிலுக்கு வராங்க அப்படின்றதுனால வந்து நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம உச்சி மலைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மலை மேலெல்லாம் போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம், ஆனால் அது ரொம்ப ஆபத்து. அதனால் நமக்கு அது தேவையில்லாத விஷயம். தேவையில்லாமல் போய் மாட்டிக்கூடாது. நம்ம கோவிலில் நெருங்கிட்டோம். சில பேர் சொல்லுவீங்க அப்படி எட்ஜில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம். அது நமக்கு நாமளே பலன் பண்ணிக்கிற கதையாயிடும். கோயில் வந்துச்சு இல்லை? இந்த மாதிரி ஒரு கீழேருந்து மேலே வரலையும் பைப் லைன் போகுது. பூஜைக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு பைப் லைன் போகுது. அங்கே கரெக்டாக இருந்துச்சு படி, இங்கே ரொம்ப மேடாக இருக்குது. அங்கே போயிட்டு அப்படியே
140 படி. மலை மேலே ஆலமரம் உள்ளது கோயிலாண்ட.